ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக உருவான பின் புதுச்சேரியை நெருங்க வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. செய்தியாளர் மாணிக்கம் இணைப்பில் இருக்கிறார். மாணிக்கம், வணக்கம். நவம்பர் 29 புதுச்சேரியை நெருங்க வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. விவரங்களை சொல்லுங்க. வங்கக்கடல்ல தற்பொழுது நிலவக்கூடிய இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வரக்கூடிய 24 மணி நேரத்திற்குள்ளாக வலுப்பெற்று தமிழ்நாட்டின் கடலோர பகுதியில் நோக்கி நகரக்கூடிய வாய்ப்பு இருப்பதா வானிலை ஆய்வு மையம் தகவலை வெளியிட்டிருக்கிறாங்க. குறிப்பா இன்னும் 12 மணி நேரத்துக்குள்ளாக இது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து அது அடுத்த 24 மணி நேரத்துக்குள்ளாக தமிழ்நாட்டின் கடலோர பகுதியில் நோக்கி நகரக்கூடிய வாய்ப்பு இருப்பதாகவும், குறிப்பா 29ஆம் தேதி வாக்கில் புதுச்சேரியுடைய கடலோர பகுதிகளை ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்ற பின்னர் அது நெருங்கி வருவதற்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. தற்போதைய தகவல் படி இது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் என்ற நிலையிலேயே இருக்கும் என வானிலை ஆய்வு மையம் கணித்திருக்கிறார்கள். இன்னும் அது புயலாக வலுப்பெறுமா அல்லது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுக்குறைந்து கரை விவரங்களை வானிலை ஆய்வு மையம் வெளியிடவில்லை. ஆனால் இது தற்போதைய சூழல்ல புதுச்சேரியை 29ஆம் தேதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக நெருங்கி வரக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் கணித்திருக்கிறார்கள். தொடர்ந்து அதனுடைய நகர்வு வடக்கு திசையில் இருக்கும் எனவும் வானிலை ஆய்வு மையத்துடைய தற்போதைய முன்னறிவுல சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது 29ஆம் தேதி அது புதுச்சேரி கடலோர பகுதியில் நெருங்கினாலும் கூட தொடர்ந்து அதனுடைய நகர்வு என்பது வடக்கு திசையை நோக்கி இருக்கக்கூடிய வாய்ப்பு இருப்பதனால தமிழ்நாட்டின் வட கடலோர மாவட்டங்களை நோக்கி அது நகர்ந்து வருவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது மிக்ஜாங் புயல் எப்படி சென்னை அருகே வந்து கடற்கரையோரமாக ஆந்திரா நோக்கி சென்றதோ அது போல ஒரு நிலையில இது புதுச்சேரியை நோக்கி வந்ததுக்கு பிறகாக அந்த கடலோர பகுதியை ஒட்டியவாறு சென்னை வரையிலுமான அந்த கடலோர பகுதியில நோக்கி வடக்கு நோக்கி நகர்வதற்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறாங்க. இதன் காரணமாக தமிழ்நாட்டில் மழைக்கான வாய்ப்பு மேலும் வலுப்பெறக்கூடிய வாய்ப்பாக இருக்கும் என சொல்லப்பட்டிருக்கு. ஏனெனில் இது கடலில் இருக்கும் போது காலகட்டத்திலே நமக்கு மழையினுடைய தீவிரத்தன்மை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. குறிப்பா இன்றைய தினமும் நாளை தினமும் அதிக மழைக்கான வாய்ப்புகள் இருப்பதாக வானிலை ஆய்வு அறிவித்திருக்கக்கூடிய நிலையில டெல்டா மட்டுமில்லாது தமிழ்நாட்டின் கடலோர மாவட்டங்கள்ல குறிப்பா நமக்கு சென்னை வரையிலுமான இருக்கக்கூடிய கடலோர மாவட்டங்கள்ல பரவலாக கனமழையை இது அதிகப்படுத்தும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் தற்போதைய சூழல்ல டெல்டா மாவட்டங்கள் மட்டும் அதிக கனமழைக்கான வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கும் நிலையில இது கடலோர பகுதியை நெருங்கி வரும் பொழுது இது கூடுதலாக மழையினுடைய வாய்ப்பு மற்ற மாவட்டங்களுக்கும் அதிகப்படுத்தலாம் என்ற ஒரு கணிப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையத்துடைய தகவல்ல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.